இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. ஏன்னா இந்த கதையில் இருக்கிற கதாநாயகர் ஒரு பெரிய வக்கீல், பயங்கர பணக்காரர். அந்த அந்த கெத்து அவருக்கு. ஏன்னா அவர் போன இடம்லாம் வெற்றி அவருக்கு. அவர் நினைச்சதெல்லாம் ஜெயிச்சிருவார். அவருக்கு அடங்காதவங்களே அந்த ஊர்ல கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கெத்துல இருக்கிறவர். அவருடைய மகனுக்கு திருமணம். திருமணத்துக்கு முதல் பந்தி எப்பவுமே பொறுக்கி எடுத்த பந்தியா இருக்கும். நல்ல வசதியானவங்க, பணக்காரங்க, பதவியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த முதல் பந்தியில் உட்காந்துருக்காங்க. அவரே பார்த்து 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 உட்காத்தி வச்சிருக்காரு. சாதம் சோறு போட்டாச்சு, சாம்பாரை ஊற்றியாச்சு. அந்த வக்கீல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாரு? ஜமீன்தார், அதுக்கப்புறம் வக்கீல், அப்புறம் நீதிபதி, இவர் பெரிய அதிகாரி. இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு பரதேசி அங்கே உட்காந்துருக்கான். அவன் பார்த்த உடனே தெரியுது, பிச்சைக்காரர் என்பது பார்த்த உடனே தெரியுது. எப்படியோ இந்த பந்தியில உள்ள உட்காந்து ஒரு கவலை சோத்தை எடுத்து வாயில வெக்கவும் வச்சுட்டான். வக்கீல் பார்த்து அப்படி எழுப்பிட்டார். எப்படிடா உள்ள வந்த? பந்தி பொறுக்கி எடுத்த பந்தி, பெரிய மனுஷங்களுக்கானது. நீ எப்படி உள்ள வந்த? எப்படியோ வந்துட்டேன், பசிக்குது, ஒரு வாய் சாப்பிடவும் சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டுட்டு போயிடுறேன், கை நினைச்சிட்டேன். வக்கீல் அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டான். நீ சாப்பிடுறியா? எங்க வீட்டுல முதல் பந்தில ஓரமா நில்லு, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதா பாக்கி இருந்தா தரேன். அப்பா அந்த பரதேசி சொன்னதா தீஜானகிராமன் எழுதிட்டாரு. என்னை வெளியில தருத்திட்டல்ல, நீ அழுதுகிட்டே 16வது நாள் போடுற சோத்தை நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டார். ஒரு கொடும் சொல். அந்த கொடும் சொல்லை அந்த பரதேசி சொல்லல, அவர் வயிற்றிலே இருந்த பசி சொன்னது. பசிக்கு அப்படிப்பட்ட பயங்கரமான முகங்கள் உண்டு. அவர் சொல்லிட்டார். ஏய், என்ன சொன்ன நீ அப்படின்னு வக்கீல் எழுந்து அடிக்க போறாரு. அதுக்குள்ள அந்த பரதேசி போயிட்டான். கல்யாண பையன் ரிசப்ஷன்ல நல்லா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தவன், எனக்கு என்னவோ போல கஷ்டமா இருக்கு அப்பா, நான் போய் படுத்துக்கிறேன், தலை சுத்துதுன்னா. அன்னிலிருந்து ஆரம்பிச்சது. போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, வரவழைக்காத மெடிசன் இல்லை. என்ன செஞ்சு என்ன? அன்றைக்கு திருமணமான அந்த பையன் 2-3 நாட்களிலேயே இறந்து விடுகின்றான். அதில் அந்த சடங்கெல்லாம் முடிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுற நாள் அன்னைக்கு வக்கீல் சொல்றாரு, அவன் இன்னைக்கு வருவான்னு சொல்றாரு. யாரு? பரதேசி. அவன் இன்னைக்கு வருவான். அதே மாதிரி அவன் நின்னான். உனக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சுது இங்க வீட்டில் இது நடக்க போகுதுன்னு? நீ அன்னைக்கு சொன்ன, நீ சாபம் போட்டதுனால தானையா இப்படி ஆச்சு. அந்த பரதேசி சொன்னா, வக்கீலையா நான் சாபம் இடலை, நான் சாபம் இட மாட்டேன், நான் பிச்சைக்காரன் தான், சாபம்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் என் வயத்தில் இருக்கிற பசி இருக்கு பாருங்க, அது சாபம் இடும். அது ரொம்ப உக்ரமானது. நீங்க ஒரு துளி கருணையோட என்ன அன்னைக்கு சாப்பிட அனுமதிச்சிருந்தீங்கன்னா என் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்காதுயா. நான் வேணும்னு சொல்லலை. இந்த கதை படிக்கவே பயங்கரமா இருக்கிற கதை. ஆனா இந்த கதைக்கு படிச்ச உடனே நான் ஒரு பெரிய பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். இலையில ஒருத்தர் உட்காந்துட்டா தயவு செஞ்சு எழுப்பாதீங்க, தயவு செஞ்சு எழுப்பாதீங்க. நான் 2 வாரம் முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய திருமணம், சென்னையே வந்திருந்த திருமணம். சாப்பாட்டு இடத்துல அலமோதுது கூட்டம். இப்பெல்லாம் நம்ம ஊர்ல இங்க கல்யாணத்துக்கு சாப்பிட போனா டென்ஷனா இருக்கு நமக்கெல்லாம். ஏன்னா பின்னாடியே ஒரு ஆள் நிக்குது, பின்னாடியே நிக்குதுங்க. முன்னாடிலாம் பந்தி முறையில் அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பந்தினா அவங்க சாப்பிட்டு இலையை எடுத்த பிறகுதான் அடுத்த பேட்ச் வரும். இப்ப யாருக்குமே நிக்கிறதுக்கு பொறுமை இல்லை, பின்னாடியே நிக்குது. அல்ல, ஒருத்தன் என்ன பார்த்து சொல்றான், இந்த ஆண்டி ரொம்ப நேரம் சாப்பிட மாட்டாங்கடான். அப்பத்தான் சோறே வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மோர் குழம்பு இருக்காங்க, இந்த ஆண்டி அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கடா. அவன் என்னை எழுப்புறதுலயே குறியா இருக்கான், பின்னாடியே நிக்குதுங்க. அதுவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஆள் ரொம்ப நேரம் சாப்பிடுவான், இவனை தேர்ந்தெடுக்க வேணாம். அந்த அம்மாவை பார்த்து சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி அது பின்னாடி போய் நிற்கலாம். இப்படி நிற்கிறாங்க. அப்புறம் இப்போ நம்ம தட்டோடையே அலையிறோம் தானே. இலை போட்டு சாப்பாடுன்றதெல்லாம் இப்போ கிடையாது. பெரிய பெரிய கல்யாணங்கள்ல என்னன்னா தட்டோட நம்ம பௌதி பிச்சாந்தைக்கு போகணும். நம்ம அதில் ஒரு அம்மா எல்லாத்தையும், சில வயசானவங்களால முடியலைங்க, தட்டை வச்சுக்கிட்டு அவங்களால நடக்க முடியல.
பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு அன்றைக்கி ஒரு பட்டு சேலை வேற, இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதா, தட்டை வைக்கிறதா, சிலதெல்லாம் தட்டை கீழே போடுதா, அதை எடுத்து போட்டுட்டு ஒரு அம்மா வயசான நம்ம சாப்பிட்டுட்டு அப்பாடா அப்படின்னு வெளியில் வருது. வெளில வரும்போது பாட்டி கேட்குது, அந்த பாட்டியோட பேத்தி கேட்குது, பாட்டி பாதாம் கீர் சொல். பாதாம் கீர் இருந்துதா? யாருமே எனக்கு சொல். திரும்ப ஒரு தட்டை எடுத்துகிட்டு போகுது. இந்த பஃபேல ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எப்படி தெரியுமா சார்ஜ் பண்ணுவாங்க? நம்பர் ஆஃப் பிளேட்ஸ், எவ்வளவு பிளேட்டு செலவாச்சோ அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆள் 3 பிளேட் எடுத்தா 3 சார்ஜ். இது தெரியாமலே பல பார்ட்டி என்ன செய்யுது, பஃபேல ஒரு பிளேட்டில் தின்னுட்டு அதை வச்சுட்டு இன்னொரு பிளேட் எடுத்து தின்னுட்டு அவன் பார்க்குற பொண்ணோட அப்பா வயிறு எறிகிறாரு. ஐயோ இந்த கிழவியை 3 பிளேட் எடுத்து தின்னுட்டு. பந்தி உபசாரம் என்பது நம்முடைய ஊரில் எப்படி இருந்தது என்றால், வாங்க சாப்பிட வாங்கன்னு சொன்னா மாத்திரம்தான் போய் சாப்பிடுவோம், அதுதான் மரியாதை. இப்போ கல்யாணத்துக்கு போகிறாங்களா, இந்த மொய் எழுதுகிற க்யூவில் சேர்ந்து கல்யாண மாப்பிள்ளையை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்ற க்யூவில் சேர்ந்து, அதுக்கு பிறகு ஐஸ்கிரீம் க்யூவில் சேர்ந்து அப்படியே வெளியில் போகுது. எல்லாமே க்யூவாக இருக்குது இப்போ. அல்ல, மரியாதை என்பதே இன்றைக்கு கிடையாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, சாப்பிட உட்கார்ந்தவங்கள ஒரு நாளும் எழுப்பாதீங்க. அவங்க யாராக வேணா இருக்கலாம். சென்னையில் ஒரு பெரிய திருமணம், அந்த திருமணத்துக்கு சாப்பிட்றதுக்கு இப்படி தான் அலை மோதிட்டு இருக்காங்க. அல்ல, நாங்கள்லாம் அந்த திருமணத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினோம். பட்டிமன்றம் பேசுகிறவங்களை சாப்பிட வைக்கலன்னா இடம் இல்லை, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஓரத்தில் 3 சகோதரிகள், அவங்க யாருன்னா கிளீனிங் ஸ்டாஃப். அவங்க அந்த மண்டபத்தை கிளீன் பண்ணுறதுக்காக இருக்கிற யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. கிளீனிங் ஸ்டாஃபு 3 பேர். அவங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த திருமணத்தில் நடத்துகிறவர் ஏம்மா நீங்களாம் அதுக்குள்ளேயே சாப்பிடணுமா, எந்திரிங்க பெரிய மனுஷங்க இருக்காங்கல்ல. நான் உடனே பதறிட்டேன், எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்துருச்சு. நான் பதறிட்டேன், ஐயோ வேணாம் வேணாம் உட்காருங்க, சாப்பிட உட்கார்ந்தவங்களை எழுப்பாதீங்க. நான் சொல்கிறேன், ஆனால் அந்த 3 பேர் எழுந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஏழைகள் தான், ஆனால் அவர்களினுடைய தன்மான உணர்ச்சி எந்த பணக்காரரையும் விட குறைந்தது அல்ல.